அவருக்காக காத்திருக்கிற நம்மை ஒரு புதிய பலனை அடையும்படி கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். கழுகுக்கு சமமாக நம்முடைய வயது திரும்ப வால வயது போல் ஆகும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஜெபத்தோடு இந்த முழு செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த செய்தியினுடைய தலைப்பு, நாம் கூப்பிடுகிற நாளில் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளுவார் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கான முக்கிய வேத பகுதியாக சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 3வது வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு அருளினாராம். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவிலே பலன் தந்தார் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக என்னை கர்த்தர் தைரியப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் எப்போது நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார் என்கிற ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறு உத்தரவு அருளுகிறார் என்றால் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார் என்று அர்த்தம். நீண்ட நாட்களாக எந்த காரியத்துக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கிறீர்களோ அதிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. கர்த்தருக்கு சித்தமான விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, நாம் ஏறெடுக்கிற ஜெபம் கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார், நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தாலும், அநேக பெயரால் அவர் துதிக்கப்பட்டாலும், அதிலே ஒரு முக்கியமான பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த தேவ மனிதனை ஆண்டவர் நினைத்தருளி அவருக்கு அவர் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினாராம். கர்த்தர் எப்போது நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார்? சங்கீதங்களின் புத்தகத்திலே 38 சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளுகிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு அருளுகிறார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொன்னார். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார். 91வது சங்கீதம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, யாரெல்லாம் கர்த்தரிடத்திலே வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளுகிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அநேக நன்மையான காரியத்தை இங்கே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த 91 சங்கீதம் 14வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அநேக நற்காரியங்களை கர்த்தர் வாக்கு பண்ணி பேசுகிறார். குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள்.
அவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறபடியால் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தர் பேரிலே, கர்த்தருடைய ஊழியத்திலே, கர்த்தர் தந்த சபையிலே, தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருக்குள் யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். யாரெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். யாரெல்லாம் தேவ சமூகத்திலே வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி அவருடைய ஜெபத்தை கேட்கிறாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே வாஞ்சையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், வாஞ்சையோடு கர்த்தருடைய சத்தியத்தை கைக்கொள்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், வாஞ்சையோடு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளுவார். தாவீது நாட்களிலே தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொன்ன பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாய் இருந்தபடியால் இஸ்ரவேலிலே கர்த்தர் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனாலே 70,000 பேர் மரித்து போனார்கள் என்று சொல்லி 1 நாளாகமம் 21 சொல்லுகிறது. அந்த வாதை நிறுத்தப்படும்படியாக தாவீது தேவ சமூகத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவன் ஒர்னான் என்கிறதான ஒரு மனிதனுடைய களத்திலே போய் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்திய பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து அவனுக்கு அக்னியினாலே மறு உத்தரவு அருளி செய்து அங்கே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. உடனே தாவீது அந்த இடத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு இடமாக அங்கே தீர்மானிக்கிறார். தாவீதின் ஜெபத்துக்கு பதில் கிடைத்த இடமாக அந்த ஒர்னான் என்கிற அந்த மனிதனுடைய களம் இருந்ததினாலே அந்த களத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட தாவீது தீர்மானிக்கிறார். இந்த 1 நாளாகமும் 21 26 28 வரலும் நீங்க நிதானமா வாசிப்பீங்கன்னா ஆண்டவருக்காக அங்கே தாவீது இஸ்ரவேலிலே ஏற்பட்ட வாதை நிறுத்தப்பட ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அங்கே தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சமாதான பலியையும் தகன பலியையும் பட்சித்தது. ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. எபூசியனாகிய ஒர்னானின் களத்தில் கர்த்தர் தமக்கு மறு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்தில் கண்டு அங்கே தானே பலியிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கட்டளையிடுகிறார். தேவ தூதனை நோக்கி உன்னுடைய பட்டயத்தை உன்னுடைய உரையிலே திரும்ப போடு என்று சொல்லுகிறார். அங்கே இஸ்ரவேலிலே ஏற்பட்ட வாதை நிறுத்தப்பட்டது. 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்திலே ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது தேவன் அவருடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அங்கே வாதை நிறுத்தப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பலிகளை செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது, உதடின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்காகவும் மனமிறங்கி அற்புதம் செய்கிறார். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் காத்து கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா நாம் எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்காக கர்த்தர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார்.
நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஆமென். அங்கே தாவீதுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அங்கே தாவீது வியாகுலத்தோடு மனம் உடைந்து தன் மக்களுக்காக ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடம் எதை காட்டுகிறது? இந்த பலி செலுத்தப்படுகிற அந்த தன்மை எதை காட்டுகிறது என்றால், நம்மை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல, எல்லாமே கர்த்தர் என்று நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய சுயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே சாம்பலாய் மாற்றி ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய சுய விருப்பங்களை தேவ சமூகத்திலே பலிபீடத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது, இனி நான் அல்ல என்று பவுல் சொல்வது போல், இனி நான் அல்ல என் தேவனே என்று நாம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது, தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு அருளுகிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அடுத்தபடியாக ஏசாயா 58 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, யாரெல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளுகிறார். சிலர் தங்களை ஒடுக்கி சாம்பலில் உட்கார்ந்து தலை வணங்கி நாணலை போல் கிடந்து நாங்கள் உபவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதுவா உபவாசம் என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார். இது அல்ல உபவாசம். அப்படியானால் எது நல்ல உபவாசம் என்றால், அங்கே 6வது வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்றார், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுக தடிகளின் பிணைகளை நெகிழ்கிறதும், நெருக்கப்படுகிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமான ஒருவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன்னுடைய நீதி உனக்கு முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். 9வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, பசியுள்ளனிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் இருக்கும். முகத்தை வாடலாம் வச்சுப்பாங்க, புழுதிய சாம்பலை தூக்கி தங்களுடைய முகத்தில் பூசி கொள்வாங்க, ரட்டு உடுத்தி கொள்வாங்க. பழைய ஏற்பாட்டு உபவாசம் அதுதான். ஆனால் இங்கே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை சொல்றார். அது என்ன? நீயோ உபவாசிக்கும் பொழுது உன்னுடைய முகத்தை கழுவுன்ற. நீ உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கும்படி நீ உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கமாக உபவாசின்றார். இங்கே ஆண்டவர் அழகா புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கிற சத்தியத்தை போல அருமையான சத்தியத்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எப்படி அழகான வார்த்தை சொல்றார் பாருங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடிகளை உடைக்கணும், நெருக்கப்படுகிறவர்களை விடுதலை ஆக்கணும், பசியுள்ளவனுக்கு நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், துரத்துண்டவனை சேர்த்து கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும். நம்மோடு நெருங்கி பழகிறவர்களிடத்தில் நம்மை ஒளித்து கொள்ளக்கூடாது. சீக்ரெட்டுன்னு ஒன்று இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சீக்ரெட்டான காரியங்களை செய்து செய்து இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீர்கட்டே போச்சு. ஒரு ஃபோன் வந்தால் தனியாக எடுத்துக்கின்னு போயிட்டு பேசுறது இல்லை. சோத்திரம். சீக்ரெட். இந்த சீக்ரெட்டால் தான் அநேகருடைய வாழ்க்கையில் சோத்திரம் சீர்கேடு வந்து விட்டது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். இப்போ வெளிப்பட தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
இங்க 9வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நம்முடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு கிடைக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யணும். சீர்கேடான காரியத்தை நம்ம விட்டு முற்றிலுமாய் விலக்கணும். ஆமென். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். ரெண்டாவதாக அந்த வசனத்தில் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தருகிறார். 138 சங்கீதம் 3 வசனம், என் ஆத்துமாவிலே பலன் தந்து. ஏன் இங்கே சரீரத்திலே பலன் கொடுத்து என்று சொல்லாமல் ஆத்துமாவிலே பலன் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்ல கவனிங்க, சரீரம் பலத்தை பெற்றாலும் மீண்டும் பலவீனமாக மாறிடும். ஆனால் ஆத்துமா பலப்பட்டால் அது ஒருபோதும் பலவீனம் அடையாது. சங்கீதத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடர்களுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தீர். ஆண்டவர் நம்முடைய கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிறார், நம்முடைய கால்களை இடர்களுக்கு தப்புவிக்கிறார், முக்கியமாக நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறார். எந்த ஆத்துமா மரித்து போகிறது என்றால் பலவீனப்படுகிற ஆத்துமா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் என் ஆத்துமாவிலே பலன் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எப்படிப்பட்ட ஆத்துமாவில் பலன் தருகிறார் என்கிற ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை நாம் தியானிப்போம். உபாகமம் 6 அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்களா, கர்த்தரிடத்திலே முழுமையாக அன்பு கூறுகிறார்களே அவர்களுடைய ஆத்துமாக்களிலே கர்த்தர் பலனை தருகிறாராம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. யாரெல்லாம் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுகிறார்களோ அவர்களுடைய ஆத்மாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. என் ஆத்மாவிலே பலன் தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா. நாமும் சாட்சியாக கர்த்தர் என் ஆத்துமாவை பலப்படுத்தினார் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரை தேட வேண்டும், எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புவது இல்லை, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது இல்லை. ஆனால் நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் கடைசியாக முடிக்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று முடிக்கிறோம். சில நேரங்களில் சபையில் தூங்குறவங்களெல்லாம் எழுப்பணுன்னா காது கிட்ட போயிட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்னா எழுந்துப்பான். 49வது சங்கீதத்தில் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. யாருடைய ஆத்மாவிலே கர்த்தர் பலன் கொடுக்கிறார் என்றால் யாரெல்லாம் தங்களுடைய ஆத்மாவிலே மீட்பை பெற்றிருக்கிறார்களோ அவங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சோர்ந்து போய் அப்படி உட்காரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையின் மூலமாக அவங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். ஆண்டவரே என் துன்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சோர்ந்து உட்காரும் பொழுது அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆறுதலும் பலனும் நம்மை நிரப்புகிறது. தேவன் சோர்ந்து போகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்களுடைய ஆத்துமாக்களிலே மீட்பை தந்து அவர்களை பலப்படுத்துகிறார். மீட்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு புதிய பலனை அவங்களுடைய ஆத்துமாவிலே தருகிறார். 3 யோவான் 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது
பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். வாழுகிற ஆத்துமாவிலே பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஒரு மரம் செத்து போச்சிங்க, அதுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றுவீங்களான்னா ஊற்ற மாட்டீங்க. செத்து போன மரத்துக்கு செடிக்கு நாம் தண்ணீர் ஊற்றுவது இல்லை. அப்படி என்றால் உயிருள்ள செடிக்கு தான், உயிருள்ள மரத்துக்கு தான் நாம் தண்ணி ஊற்றுறோம். அதே போல யாருடைய ஆத்மா வாழ்கிறதோ அந்த ஆத்மாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார். பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். இப்ப எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்றால் முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஆத்மாவா இருக்கணும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரை நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தூக்கி விடப்படுகிற ஆத்துமா பலன் பெறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் சொல்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தூக்கி விடப்படுகிற மனிதனுடைய ஆத்துமா பலன் பெறுகிறது. தூக்கி விடப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பலன் பெறுகிறார்கள். அங்கே பிறவிலேயே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அவன் அவங்களிடத்தில் ஏதாவது நிறைய கிடைக்கும் தவறான எண்ணத்தோடு அவங்கள நோக்கி பார்க்குறான். பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார்கள். பேதுரு தூக்கி விட்ட பொழுது உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சில நேரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய செய்தி சோர்ந்து போன நம்மை தூக்கி விடுகிறது. அநேக முறை கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நான் பலன் கொண்டிருக்கிறேன். சோர்ந்து போய் கண்ணீரோடு ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பல முறை என்னோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் என்னை திடப்படுத்தி இருக்கிறார், எனக்கு பலன் தந்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த பிறவி சப்பானி பேதுருடைய வார்த்தைகளினாலே பேதுரு அவனை கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்திய பொழுது அவனுக்கு கர்த்தர் புதிய பலனை தந்தார். ஆமென். மூன்றாவதாக 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் நம்மை தைரியப்படுத்தி நம்முடைய பயத்தை நம்மை விட்டு அகற்றுகிறார். வாசிங்க. என்னை தைரியப்படுத்தினீர், என்னை தைரியப்படுத்தினீர் என்று இவர் சொல்லுகிறார் என்றால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? பயத்தோடு தான் இருந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆத்மாவிலே பலன் தந்த பொழுது, ஆண்டவர் அவரை தைரியப்படுத்திய பொழுது அவருடைய பயம் அவரை விட்டு நீங்கியது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாகவில்லை, அவர் உயிரோடு இன்றைக்கு இருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய பயத்தை உன்னை விட்டு நீக்குகிறார். நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு நரகத்துக்கு போவாங்கன்னு வெளிப்படுத்தல் சொல்லுது. யார் நரகத்துக்கு போவாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை கர்த்தர் கொடுக்கும் பொழுது முதல் வர்ற பேரை என்ன? பயப்படுகிறவர்களும். ஃபஸ்ட்டு யார் வராங்க? பயந்தாங்கோலிங்க வராங்க. நீ பயப்படுற விசுவாசியா இருந்தா, நீ பயந்து பயந்து வாழ்க்கை செய்கிற பிள்ளையா இருந்தா ஒருபோதும் நீ பரலோகம் போக மாட்ட, நரகத்துக்கு தான் போவே. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தைரியமாக இருக்கும்படி நம்முடைய பயத்தை நம்மை விட்டு கர்த்தர் விலக்குகிறார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து
இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான சகல கிரியைகளையும் நீ செய்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இந்த வசனத்தை கடந்த இரவு நான் படித்த பொழுது கர்த்தரே என்னோடு பேசுவது போல இருந்தது. அல்லேலூயா. நாமும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு ஜெபித்து வருகிறோம். அநேக முறை கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னை கர்த்தர் தைரியப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கும் போது நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கலாம். ஆனால் நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறேன். கர்த்தர் சாட்சியா சொல்றேன். வேத வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் இந்த சபையில பலமுறை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அநேக முறை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிறார். எபிரேயர் 13:5-6 வசனங்களை வாசித்தீங்களா? யாரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார் என்றால், போதும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கள கர்த்தர் தைரியப்படுத்துகிறார், அவங்களுடைய பயத்தை போக்குறார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளையே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பண ஆசை இல்லாதவங்களா இருக்கிறத போதும் என்று எண்ணி ஆண்டவருக்காக வாழும்போது நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் யாருக்கு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு? யாருக்கு கர்த்தர் தைரியத்தை தராருன்னா, போதும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு தைரியம் வருது. தேவன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறீங்க. தேவன் செய்ய வேண்டியது தேவன் செய்வார், நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இந்த நீதிமான்களுக்கு அந்த தைரியம் கிடைக்க காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நீதியான வாழ்க்கை. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நீங்கள் நீதியுள்ள விசுவாச பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பீங்க. நீதி உங்களுக்கு தைரியத்தை தரும், பாவம் உங்களை பயப்படுத்தும். அக்கிரமம் உங்களுக்கு பலவீனத்தை தரும், பாவம் உங்களை பலவீனப்படுத்தும். ஆனால் நீதியான வாழ்க்கையோ உங்களை தைரியப்படுத்தும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்மை தைரியப்படுத்தும். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாக அவங்க சொல்வதற்கு முன்பாக செய்த காரியம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தேவ ஜனத்துக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கும் தைரியமான சத்தியத்தை சொல்லுவார்கள். இந்த 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை இன்றைக்கு உங்களோடு கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தையாக வைத்தேன். 3 ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக, நாம் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார். 2வதாக, நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார். 3வதாக, கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கொண்டு தாவீதை பலப்படுத்தின கர்த்தர் நம்மையும் பலப்படுத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ்லாம்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின் மேலே உங்கள் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாம் அந்த வசனத்தின் மேலே கை வைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட வருகிறது. தேவனுடைய வார்த்தை உன்னை தைரியப்படுத்தும்படி வருகிறது. தேவனுடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும்படி வருகிறது. தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும்படி அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின்படியே தாவீதை பலப்படுத்தினது போல, தாவீதின் ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுத்தது போல, தாவீதின் ஆத்மாவிலே பலன் தந்தது போல எங்களை நீர் பலப்படுத்துவீராக அப்பா. இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த செய்தியின் மூலமாய் அநேகருக்கு சுகம் உண்டாகும்படி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற, இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே, நீ தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தரையா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளாக எங்களை பலப்படுத்துவீராக. நீர் மகிமைப்படும். உம்முடைய வார்த்தையில நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்முடைய வார்த்தையில நாங்களும் விசுவாசிக்கிறோம். தாவீது விசுவாசித்தது போல உம்முடைய வார்த்தையில நாங்களும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானம் வழிநடத்தலும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை பிறந்த நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அற்புதமாக நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.